நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கும்னு நினைச்ச ஒரு பழம் இன்னைக்கு வாழைப்பழம் மற்றும் ஆப்பிளை விட அதிகமா உலக மக்களால் விரும்பி உண்ணப்படுதுன்னா அதுதான் தக்காளி. தென் அமெரிக்காவின் பெரு, ஈக்வடார் மற்றும் சிலே ஆகிய நாடுகளை தாயகமாக கொண்ட தக்காளி ஸ்பானிஷ்காரர்களால் ஐரோப்பியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் பெரும்பாலான ஐரோப்பியர்கள் தக்காளி செடி விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கக்கூடும் என்று கருதி வீட்டு அலங்காரங்களுக்காக மட்டுமே தக்காளி செடியை பயன்படுத்தி இருக்காங்க. இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாட்டு மக்கள் தக்காளியை உணவுகளில் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகே மற்ற ஐரோப்பிய நாட்டு மக்களும் தக்காளியை உணவுகளில் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. போர்ச்சுகீசியர்களால் தக்காளி இந்தியா, சைனா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. சில வருடங்களிலேயே தக்காளி இந்தியா, சைனா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் உணவுகளில் தவிர்க்க முடியாத மூலப்பொருளாக மாறியது. தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட தக்காளியை இன்று உலகிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யும் முதல் 3 நாடுகள் சைனா, இந்தியா மற்றும் துருக்கி. அதிக அளவு தக்காளியை ஏற்றுமதி செய்யும் நாடு மெக்சிகோ மற்றும் அதிக அளவு தக்காளியை இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்கா. இந்த வீடியோவுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு வீடியோவும் வரும், மிஸ் பண்ணிடாதீங்க.